துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை இந்த 2 பொருளை மட்டும் நெய்வேத்தியமா வைத்து பாருங்கள். வீட்டில் ஏற்பட்டு வரும் துன்பங்கள் பறந்தோடும். அம்பிகையின் வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனிச்சிறப்பு, தனியான வழிபாட்டு முறைகள் உண்டு. பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்கள் தங்களின் மாங்கல்ய பலம் பெருக வேண்டும் என்பதற்காக துர்க்கையை வழிபடுவது உண்டு. துர்க்கைக்கு குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு பலரும் அர்ச்சனை செய்வது வழிபடுவது உண்டு. வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகளையும் துவம்சம் செய்யக்கூடிய சக்தி அந்த துர்க்கை அம்மனுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை என்றாலே துர்க்கை அம்மன், துர்க்கை அம்மன் என்றால் நினைவுக்கு வருவது செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனை எப்படி வழிபாடு செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அம்பாளின் அனுகிரகத்தையும் ஒட்டுமொத்தமாக நாம் பெற முடியும் என்பதை பற்றி ஆன்மீகம் சொல்லும் விரிவான தகவலைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை மட்டும் இப்படி வழிபாடு செய்தால் நீங்கள் தான் இந்த உலகில் அதிர்ஷ்டசாலிகள். அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயரும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தெய்வம் அதிதேவதையாக இருக்கும். அதுபோல் ராகுவிற்குரிய அதிதேவதையாக சொல்லப்படுவது துர்க்கை அம்மன். அதனால்தான் ராகுவால் ஏற்பட்ட துன்பங்கள் நீங்க ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுகின்றோம். செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு என்றாலே அது ராகு கால நேரம்தான் சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளில் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை ராகு கால நேரத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் துர்க்கை அம்மன் சன்னிதானம் இருக்கும் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டாம். துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். துர்க்கை அம்மனுக்கு கோயிலுக்கு செல்லும் போது மணக்க மணக்க வாசம் நிறைந்த பூக்களை அம்பாளுக்கு எடுத்துச் செல்லுங்கள். துர்க்கை அம்மன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும். 2 மண் அகல் விளக்குகள் ஏற்றலாம். அல்லது எலுமிச்சை பழம் விளக்கு ஏற்றுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எலுமிச்சை பழம் விளக்கும் தாராளமாக ஏற்றலாம், தவறு கிடையாது. விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதன் பின்பு இந்த பிரசாதத்தை அம்பிகைக்கு வைக்க வேண்டும். ஒரு சிறிய கிண்ணத்தில் 2 ஸ்பூன் எலுமிச்சை பழச்சாறு அதோடு தேன் சிறிதளவு ஊற்றி கலந்து அப்படியே அம்பாளுக்கு நிவேதனம் செய்ய சொல்லி குருக்களிடம் கொடுத்து விடுங்கள். அவர் அந்த பிரசாதத்தை துர்க்கையம்மன் பாதங்களில் வைத்து அர்ச்சனை செய்து திரும்பவும் உங்களுக்கு கொடுத்து விடுவார். இந்த வழிபாட்டை செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி துர்க்கை அம்மன் முன்னால் நேராக முட்டி போட்டு மண்டியிட்டு வரங்களை கேட்க வேண்டும். நீங்கள் கேட்ட வரம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் ராகு கால நேரத்தில் உங்களால் கோயிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் மட்டும் மாலை 6 மணிக்கு மேல் துர்க்கை அம்மன் கோயிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விளக்கை ஏற்றிவிட்டு 3 வலம் வர வணங்க வேண்டும். பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது கோயிலில் அமர்ந்து துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். ராகுவால் உண்டான துன்பங்கள் தீர்வதற்காக செய்யப்படும் பூஜை என்பதால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவக்கிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குறைந்தது அரை மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. எளிமையான வழிபாடு, கஷ்டத்தை போக்கும் வழிபாடு, அம்பாள் அருள் ஆசையை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய வழிபாடு. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் பின்பற்றி பலன் பெறலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.